உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ங்க. இப்போ தான் நம்ம வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது நமக்கு 7 மாதம் இது முடிஞ்சிடுச்சிங்க. 8வது மாதத்தினுடைய அடுத்த மாதம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த அடுத்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்குதா நீங்கள் லைக் பண்ணுற விதம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார்? இது காலபுருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் 5வது வீடாகவும் சூரிய பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2025 நடக்கின்ற பலன்கள் என்ன, இந்த மாதம் ஆகஸ்டுடைய பரிகாரம் என்ன, இது பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆண்டியும் அரசனாக வாழும் யோகம் இது. ஆதி பிரம்ம யோகத்தால் நடக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அஷ்டமசனியுடைய சேர்ந்து வரதால் ஆதி பிரம்ம யோகம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அள்ளி தருவதாக இருக்குதுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதில் முழுமையாக பலங்கள் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க. வேலை வியாபாரம் என்று தனித்தனியாக பேசினால் வியாபார கிரகமான புதன் உங்களிடம் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதிக்கு இருக்க போகிறார். இப்போ 12ஆம் இடமான புதன் உட்காரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வியாபார ரீதியாக பார்த்தால் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்க போகுதுங்க. உங்களின் 10ஆம் வீட்டின் அதிபதி நிலை சாதகமாக இருந்தாலும் வியாபாரிகளுக்கு காரணமாக கிரகத்தினுடைய சாதகமற்ற நிலை வியாபாரத்தில் எந்தவித ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது இந்த காலகட்டம். என்ன காரணம், 7.5 நாட்டு சனியுடைய ஒரு பாதி எப்படி இருக்குமோ அதே போல் தான் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரனுக்கு அஷ்டம சனியில் அமர்ந்திருக்க போகிறார். இப்போ 7வது வீட்டில் ராகுனுடைய பெயர்ச்சி மற்றும் 8வது வீட்டில் 7ஆம் அதிபதியுடைய சனியுடைய வக்கர நிலை ஆகிய இந்த எந்த ஒரு புதிய முதலீடு அல்லது புதிய ஆபத்துக்கான ஒருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்காதுங்க இந்த காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க வேணாம். அஷ்டமசனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நடக்கிறதோ அது அப்படியே முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள். அதுதான் இந்த மாதத்துக்குரிய உங்களுக்கு பலனாக இருக்குங்க. தொழிலில் ரொம்ப கவனமாக இல்லாவிட்டால் நீங்கள் பல இழப்புகளை நேரிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயினுடைய நிலை இந்த மாதம் சாதமாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணியாக குருவுடைய நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க. 2 சூழ்நிலைகளும் இணைந்தால்தான் உங்களுக்கு சிறந்த ஒரு முடிவுகளை பெற முடியும். இந்த மாதத்தின் பெரும் பகுதிக்கு உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பெயர்ச்சியுடைய 2ஆம் வீட்டில் தொடர்ந்து சனியுடைய அம்சமாக இருக்குதுங்க இந்த கிரகம். இந்த இத்தகைய சூழ்நிலையில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த மாதம் குடும்ப உறுப்பினருடன் எந்த விதமான வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இது தேவையில்லாமல் பேசுவது குறைத்து கொள்ளுங்கள். பேச்சை குறைத்து விட்டு செயலில் நீங்கள் ஆரம்பிப்பது ரொம்ப ஏற்றமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை அமைதியாக கேட்டு நடப்பது நல்லது. இந்த மாதம் குடும்ப முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம். தங்களுடைய உணர்வுகளை மற்ற நம்மளையும் கண்ணியமாக வெளிப்படுத்த முடியுங்க. என்ன நினைக்கிறீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நேர்மையான பதிலை பெற போகிறீங்க. அல்லது எந்த வம்பு அல்லது சர்ச்சையும் இல்லாமல் உண்மையை அறிய முடியும் இந்த காலகட்டம். திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண நிலை எப்படி இருக்க போகிறது?
ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க, பிரிந்த தம்பதிகள்லாம் திருமணத்துக்காக பார்த்து கொண்டு வந்த காலகட்டம். திருமண விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் குரு மற்றும் சுக்கிரனுடன் வந்து நல்ல இணக்கத்தை பெற போகிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய லாப வீட்டிற்கு அதிபதியான புதன்நிலை சிறப்பாக இல்லை. அத்தகைய சூழ்நிலை நன்மைகளை பெறுவதில் சில சிரமங்களை காணப்போகுங்க. இப்போ திருமணத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்வுகள் ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தேர்வு மூலம் உங்களுக்கு நன்மைகளை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குரு உங்கள் லாப வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் எதிர்காலத்திலும் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டம். குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருக்குதுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை தரும். குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மருத்துவ அறிவுபடி சரியான நேரத்தில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பது முக்கியம். உடல் உபாதைகள், கண் எரிச்சல், காது வலி, பல்லு வலி, ஷோல்டர் பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை வரதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிக அளவில் பராமரிக்க முடியும். இப்போ தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. படிப்பில் அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் நன்மை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி புத்திர பாக்கியம், குழந்தை வரனுக்காக எதிர்பார்ப்பு காத்துட்டு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குடும்பத்தில் சண்டை செய்து இருக்காதுங்க. குழந்தை வழிபாடு ரொம்ப முக்கியமாக காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த முடிவுகளை எடுத்து சரியான நேரத்தில் முடித்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்க போதுங்க. மறைமுக சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒதுங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சிம்மராசியில் அடுத்த வர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அள்ளித்தர இருக்கிறார். இப்போ உங்களுடைய 7ஆம் வீட்டினுடைய 7வது வீடு என்பது கலஸ்திரஸ்தானாதிபதி. மனைவியிடத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளால் பெருமை உண்டு. நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு சிரமம் இருக்குதுங்க. வீட்டுக்கு தெரியாமல் வாங்கிய கடன்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க. ஏன்னா அஷ்டமசனியுடைய பார்வை அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களை பாடப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆண்டாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் மாறி உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆதி பிரம்ம யோகம் அப்படின்பது பூர நட்சத்திரம் முழுமையாக கிடைக்கக்கூடியதுங்க. அடுத்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டும் விதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. வாழ்க்கை நிலை உயர இருக்குதுங்க. வெளிநாடுக்கு சில காத்திருப்பது காலகட்டம் வெளிநாடு செல்லலாம். உடைய தொழில் யோகம், தொழில் முதலீடு பண்ணுவதெல்லாம் கொஞ்சம் சற்று யோசித்து பண்ணுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கூட உடன்பிறப்புகள், விவசாயத்துறை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்த காலம் தெளிவாக இருக்குதுங்க. வீடு மண் வாகனை வாங்கிறதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நேர்களே, நம்ம இது வரைக்கும் சிம்மராசி அன்பர்களும் அது வரக்கூடிய 3 நட்சத்திரம் வீடியோ பார்த்தோம்னா பரிகாரத்தை பற்றி பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். எல்லாமே விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. சிவனாலயம் சென்று சிவனுக்கு வழிபட்டு வாருங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வணங்கி வாருங்கள். எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ஏன்னா நேர்களே, சிம்மராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கங்க.